வணக்கம். நான் உங்கள் சங்கே சிலம்பு. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த மகிழுந்து இந்த கார் இருக்கு இல்லையா, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அதோட மேம்பாடு குறித்து தான் பேசுகிறோம். என்ன அப்படின்னா, ஏலியன்ஸ் வெஹிக்கிளா, ஏலியன்ஸ் உண்மை பொய்ங்கிறது அடுத்த கட்டம். அந்த ஏலியன்ஸோட வெஹிக்கிள் பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி தட்டை வடிவத்தில் இருக்கும். ஆனால் அதுலேயும் மனிதர்கள் வந்து பயணம் பண்ணலாம். உண்மையிலே எனக்கு அந்த வாகனம் மிகவும் பிடிச்ச வாகனம் தான். ஏன் அப்படின்னா, அந்த ஏலியன்ஸ் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அண்டர் கேட்ஸ், நிறையா கண்ணாபுண்ணான்னு ஏற்ற இறக்கங்கள் அந்த மாதிரிலாம் இருக்காது. சும்மா மேலே ஒரு ஓடு மாதிரி இருக்கும், கீழே ஒரு ஓடு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஆமை தான் வச்சுக்கேன். அந்த ஆமை போல் தான் அந்த ஏலியன்ஸோட வெஹிக்கிள் வாகனம் இருக்கும். அந்த மாதிரியே பூமியில் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கேள்வி. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி வாகனம் செய்யும் பொழுது அதிக இயற்கை வளம் பாதிக்கப்படாது, அதிக இயந்திரங்கள் தேவைப்படாது, அதிக மனித உழைப்பு தேவைப்படாது, அதிக பொருளாதார செலவு தேவைப்படாது. நிறையா பேர் பார்த்திக்கிட்டிங்கன்னா கடுமையாக உழைக்கிறாங்க, அதெல்லாம் தேவைப்படாது. அந்த ஏலியன்ஸ் வெஹிக்கிள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஏரோப்ளேன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வடிவத்தில் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்ப நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை, எல்லோருக்கும் அந்த வாகனங்களும் கிடச்சிரும். அதை இயக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அதில் சில இடர்பாடுகள் இருக்கும். இப்போ இருக்க வாகனத்துக்கும் அதுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்கும். அந்த சாலை வசதி இந்த மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வாகனங்களில் வந்து இப்போ இருக்க வாகனம் மாதிரி கன்வீனியாக உட்கார முடியுமா என்னங்கிற சந்தேகம்லாம் இருக்கும். அதெல்லாம் ஆய்வு பண்ணால் சாத்தியக்கூறு தான். ஏன்னா இப்போது ஒரு காரில் பயன்படுத்துகிற ஆயிரக்கணக்கான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நினைப்போம் ஒரு சின்ன பொருள்னு ஒன்று நினைப்போம். அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு அவ்வளோ இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது, அவ்வளோ மனிதர்கள் உழைக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஏலியன்ஸ் வெஹிக்கிள்ஸு, ஏரோப்ளேன் இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த மாதிரியே ரோட்டில் போகிற வாகனங்களும் இருந்தது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு எங்கள் துறையில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ கடுமையாக உழைக்கணும் தேவையில்லை. நீங்கள் வேணால் பாருங்களேன், துறையில் நிறைய பேர் கடுமையாக உழைப்பாங்க, அப்படியே உழைச்சி செத்து போயிடுவாங்க. மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கிறவங்க அந்த வாகனங்களை வாங்கி 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 பயன்படுத்திட்டு அவங்களும் செத்துருவாங்க. இந்த இரண்டு பக்கம் இடைப்பட்டவர்கள் அந்த இடத்துக்கு வர முடியாமையே ஏழ்மையே இருந்து செத்து போயிடுவாங்க. அப்போ பொது உடைமைங்கிறது எங்கே பாதுகாக்கப்படுது? இல்லை. பொது உடைமை அப்படின்னா, பொது உடைமை இயற்கையும் ஒரே ஒரு கூறு தான் நமக்கு சொல்லுது. அந்த பூமியில் உயிரினமாக பிறந்த எல்லோருக்கும் தான் வாழ்வதற்காக இயற்கையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இயற்கை எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் அது கிடைக்குதா? இல்லை கிடைக்கிறதுக்கான வேலைகள் எதுவும் செய்யாமல் இருக்குது, செஞ்சுக்கிட்டு தான் இருக்குங்க. ஆனால் வந்து சேரல. அதுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது நான் அந்த வாகனம்னு நினைக்கிறேன். எனக்கு எலான் மஸ்க் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அவரோட வாகனங்கள், புதிய கண்டுபிடிப்பான வாகனங்கள் எல்லாமே வந்து இன்னும் இந்த 3D வீடியோ அந்த மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, அந்த ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் பாருங்கள், அவர் செய்யக்கூடிய வாகனங்கள் எல்லாருமே அந்த ஆமை ஓடுகள் போல் தான் இருக்கும். இருசக்கர வாகனங்கள்லாம் கீழேயே சாயாத மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நடைமுறைக்கு வரல, எதிர்காலத்தில் வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்ததுன்னா உலகம் வந்து எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் எல்லாம் கிடைத்த பொதுவுடைமையாக, உலகமே பொதுவுடைமை உலகமாக மாறதுக்கு வாய்ப்பு நான் நம்புகிறேன். ஸோ எலான் மஸ்கோட எனக்கு தனிப்பட்ட முறையில் முடிக்கும். அவரோட கொள்கை கோட்பாடு அதிகம் நம்ம படித்ததில்லை. இருந்தாலும் அவரோட ரிசர்ச்சு, அவரோட வெளியில் அந்த அவரோட கண்டுபிடிச்ச வாகனங்கள், அவர் நிறுவனங்கள், டெஸ்லா நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய வாகனங்கள் காணொலி மூலயமா வருது. அதை பார்க்குறப்ப உண்மையிலே நல்லா இருக்குது, இன்னோவேஷனாக இருக்குது. எதிர்காலத்தில் அது மக்களுக்கு பெரும் பயனாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை பாருங்கள், உங்களோட கருத்துக்களை நமக்கு பதிவு செய்யுங்க. அதுக்கு சம்மந்தமான காணொலியை எதிர்காலத்தில் பதிவிடுவோம். நன்றி.